குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட பிரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் 2க்குரியவன் 3ஆம் இடத்துல வக்ரகதியா இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமாயிருக்கிறாரு. இப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல கவனம் தேவை. நீங்க ஒரு விஷயத்தை இந்த மாதம் பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், அது மூலியமாக விரயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்படியே மாதிரி 6க்குரிய புதன் 7ல இருக்காரு, 8க்குரிய சூரியன் 7ல இருக்காரு. அப்போ 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்து அழகா உங்களை பார்க்கிறாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8க்குரிய சூரியன் பாத்தீங்கன்னா 7ல இருக்காரு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 6, 8 கனெக்ட் ஆகுது 7ல. அப்ப திருப்பியும் ஒரு லோன் தீர்த்தால் இன்னொரு லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 6க்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்க வேலைக்கு போவீங்க. இந்த மாதத்துல ஒரு சில என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, ஓகே நான் போகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், அதனால நான் போறேன், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ 6ஆம் இடம் அங்கே இயங்குது. 8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களும் 7ல இருக்கு. அவங்கள போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. சிக்கனையா என்கிட்ட வா, நான் திரும்ப உனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். புரியுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில அப்படியே அழகா சிக்கிட்டு தவிப்பீங்க நம்மளுடைய மகரம். ஓகே, ஆனாலும் குரு உங்களை பாக்குறாரு. அப்ப என்ன பண்ணும், தனக்கு தானே செல்ஃபா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே சரி செய்துக்குவீங்க. அப்போ இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே பெட்டர். இப்போ நல்லா இருக்கு, குரு பாக்குறாரு. இந்த 1 வருஷ காலமா உங்களை குரு பார்த்து உங்களை வழிநடத்திட்டே இருப்பாரு. ஆனா என்னடா வாழ்க்கை இது, சரியே ஆக மாட்டேங்குது இந்த மகரத்துக்கு மட்டும், இன்னும் நான் என்னதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்? அப்ப நீங்க ஓகே நானே சரியாயிக்கிறேன், எவ்வளவுதான் நீங்க சரியாவீங்க? அப்ப இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், சில வைப்ரேஷன்ஸ் மாத்துறது, நியூமராலஜி படி இதெல்லாம் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. சில பேர்த்துக்கு எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலும் சரியா ஆகாது. அப்ப எப்படி நம்புறது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான அந்த கிரகங்கள், அந்த சூட்சமங்கள் அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும்.
ஓகே இதெல்லாம் பண்ணா நடக்குமா? ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு இல்லைங்களா, கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியே வக்கரமாக இருக்கும்போது என்னதான் குரு பார்த்தாலுமே நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும், அதை செய்யணும். ஸோ நிறைய பிரச்சனை பார்த்து ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், ரொட்டேஷன் மணி, இல்லை நீங்களே டிராவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும் மகரத்துக்கு. இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி நீங்க வந்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பார்க்கும்போது நடக்கும். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கு. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட்டே, அதற்கான ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ 5க்குரிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீசமா இருக்கிற பட்சத்தினால் நீங்க வந்து ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஒரு 15 மிட் ஆஃப் த ஆகஸ்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் சின்ஸ் அவர் மாறுற வரைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்தளவுக்கு வந்து அது கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஒரு இது வார்த்தைகள், ஏன்னா 2ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் பேச வைப்பார். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்கும்போது யோசனைகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், நான் பண்ணுறது கரெக்டா, நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டா, குடும்பத்துக்காக நான் இவ்வளோ உழைக்கிறோமே, ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வேலை செய்கிறோமே, இது எல்லாமே நம்ம பண்ணுறது கரெக்டான உங்களையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி பண்ண வைப்பார். பட் சுக்கிரனும் நீச்ச சுக்கிரனும் பார்வை பார்க்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணணுன்னா வேண்டாம். இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க. குரு நல்லா இருக்கார். இப்போ கோல்டா சேர்த்தணும்னா கோல்டா சேர்த்தலாம். ஆனால் செவ்வாய் ஃபேவராக இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. ஆடி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் பிரசனம் எல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. சப்போஸ் சில பேர் வீடு கட்டியிருந்தாலும் தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கோம். என்னடா நம்ம அது வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடை வாங்கியிருக்கோம், ஆனால் உள்ளே விட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீட்லேயும் சரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனால் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இப்போ மணி ரொட்டேஷன் நிறையா இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். மகரத்துக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கெரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே இப்போ நம்ம பேர் மாத்துறோம் அப்படின்னா அப்படி கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸ் எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட்
கண்டிப்பா நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டா அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பா பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டா சரியாயிடும்.